வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சென்னை உயர்நீதிமன்றத்தின் அசிஸ்டன்ட் புரோகிராமர் பணிக்கான தேர்வில் கேட்கப்பட்ட வினாவிடைகள் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தந்தை பெரியார். அடுத்து, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொறை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். அடுத்து, செம்மொழி பிரித்து எழுத கிடைப்பது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செம்மை கூட்டல் மொழி. அடுத்து, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10. அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். அடுத்து, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அடுத்து, பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெருவானம். அடுத்து, பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எழுதியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கல்கி. அடுத்து, மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர். விடை ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். அடுத்து, தீரா இடும்பை தருவது எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆறாமை ஐயப்படுதல். அடுத்து, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சச்சிதானந்தன். அடுத்து, கம்பர் தாம் இயற்றிய காவியத்திற்கு இட்ட பெயர். விடை ஆப்ஷன் பி ராமாவதாரம். அடுத்து, சாகித்ய அகாடமி விருது பெற்ற கி ராவின் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோபல்லபுரத்து மக்கள். அடுத்து, விசனம் சொல் தரும் பொருள் யாது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவலை. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் ஆண்டாளின் படைப்பு எது? விடை ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. அடுத்து, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருவருட்பா ராமலிங்க அடிகளார். அடுத்து, செரிகல்ச்சர் என்பது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டு வளர்ப்பு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 26/1/1950. அடுத்து, கீழ்கண்டவர்களில் யார் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஆளுநரை நியமிக்கிறார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். அடுத்து, ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சக்தி காந்தா தாஸ். அடுத்து, ஆசியாவில் இலக்கியத்திற்காக முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து, எப்போது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி 1920. அடுத்து, எந்த விளையாட்டுடன் ஜித்துராய் தொடர்புடையவர்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி துப்பாக்கி சுடுதல். அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹாக்கி 11 வீரர்கள், கைப்பந்து 6 வீரர்கள், கூடைப்பந்து 5 வீரர்கள், கபடி 7 வீரர்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து, மகாத்மா காந்திக்கு தேசத்தின் தந்தை என்று யார் பட்டம் கொடுத்தார்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்து, எஸ்ஐ முறையில் உள்ள வெப்பத்தின் அலகு என்ன? விடை ஆப்ஷன் பி கெல்வின். அடுத்து, மழை குறைவதற்கான காரணம். விடை ஆப்ஷன் சி உலக வெப்பமயமாதல். அடுத்து, கீழ்கண்டவற்றை அதன் அளவை வைத்து மேல் நோக்கி வரிசைப்படுத்துக. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. விடை ஆப்ஷன் ஏ கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது பிரவுசர் இல்லை?
விடை ஆப்ஷன் ஏ ஆண்ட்ராய்டு. அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை உள்ளடக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை ஆப்ஷன் சி 34. அடுத்து நெட்வொர்க் என்பது? விடை ஆப்ஷன் ஏ இன்டர்நெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.